ஆட்சியில் முட்டையுடன் கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது. 15/9/2022 அன்று அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில் மதுரையில் ஆதிமூலம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்பித்தார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் 1545 தொடக்க பள்ளிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அடுத்த கட்டமாக 2023 ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் உள்ள 433 அரசு தொடக்க பள்ளிகளில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஊரக பகுதிகளில் உள்ள 3995 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. தற்போது மொத்தம் 34,987 தொடக்க பள்ளிகளில் 17,53,000 மாணவர்கள் சத்தான காலை உணவுடன் தெம்பாக கல்வி பயின்று வருகின்றனர். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியுள்ள மாற்றங்களையும் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு பல்வேறு இடங்களில் அது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இன்றைக்கு நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கம் தொடக்க விழாவிற்காக வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா நிகழ்விடத்திற்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சார்பில் புத்தகம் வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. மேலும் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பொதுமக்கள், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழா நிகழ்விடத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரங்குகளை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதில் பங்கேற்று இத்திட்டத்தை தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள். இன்றைக்கு சிறப்பு நிகழ்ச்சியில் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள் என்பது மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மொத்தம் 34,987 தொடக்க பள்ளிகளில் 17,53,000 மாணவர்கள் சத்தான காலை உணவுடன் தெம்பாக கல்வி பயின்று வருகின்றனர். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியுள்ள மாற்றங்களையும் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு தெலங்கானா போன்ற அண்டை மாநிலங்களிலும் இதனை பின்பற்றுவதற்கான செயல் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டதும், இங்கிலாந்து, கனடா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் காலை உணவு திட்டம் பற்றி அறிவிக்கப்பட்டிருப்பதும் உலக கண்ணோட்டத்துடன் தமிழ்நாடு செயல்படுவதை உறுதி செய்கிறது. அடுத்த கட்டமாக காலை உணவு திட்டத்தை நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட இருக்கின்றது என்று அதற்கான விழா நடைபெறுகிறது. இந்த விரிவாக்கத்தின் மூலம் நகர்ப்புறம் சார்ந்த 2,429 பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் 3,06,000 மாணவ மாணவியர்கள் பயன்பெறுகிறார்கள். திராவிட மாடல் அரசின் முத்திரை திட்டங்களில் ஒன்றான காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்யும் போதெல்லாம் பள்ளி குழந்தைகளின் வயிறு நிறைகிறது, அவர்களின் அறிவு வளர்கிறது, பெற்றோரின் மனதில் மகிழ்ச்சி புன்னகை மலர்கிறது. தமிழ்நாடு பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழ்கிறது. இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்க துவக்க விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள்.
மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பஞ்சாப் மாநில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாடு ஒரு துடிப்பான வளர்ச்சி கட்டத்தில் இருக்கின்றது. மாநில அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளித்து அவர்களின் இன்னல்களை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி அவர்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் தமிழ்நாடு அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஏழைகள், தாழ்த்தப்பட்டோர், பெண்கள், குழந்தைகள், மூத்த குடிமக்கள் மற்றும் மூன்றாம் பாலினத்தவரின் நலனை எப்போதும் உறுதி செய்து வருகிறது. அவர்களின் உடல் நலம், ஊட்டச்சத்து, கல்வி, பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு ஆகியவை பல்வேறு சமூக நல திட்டங்கள் மூலம் மேம்படுத்தப்பட்டுள்ளன. கௌரவமான வாழ்க்கை வாழ்வதற்கான எண்ணற்ற வாய்ப்புகளும் வசதிகளும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பெருமளவில் பயனடையும் வகையில் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், தொட்டில் குழந்தை திட்டம், குழந்தை தத்தெடுப்பு, திருமண நிதி உதவி திட்டம், இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம், அரசு சேவை இல்லங்கள் மற்றும் பணிபுரியும் மகளிர் விடுதிகள் போன்ற திட்டங்களின் மூலம் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை நோக்கமாக கொண்டு விரிவான யுத்தியை மகளிர் நலன்துறை தொடங்கி இருக்கின்றது. இன்றைக்கு நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வரவேற்பு அளிக்கிறார்கள். மேலும் விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கு நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் பங்கேற்று சிறப்பிக்க இருக்கின்றார்கள். விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மேலும் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் நிகழ்விடத்தில் சமூக நலத்துறை சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரங்குகளை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக ஊட்டச்சத்தை உறுதி செய் என்ற தலைப்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சி அரங்கை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சமூக நீதி, சமத்துவம் ஆகியவற்றை உள்ளடக்கிய பொருளாதாரத்திலும் முன்னேற்றம் அடைந்த சமுதாயத்தினரை
கல்வி கற்ற பெண்களால் மட்டுமே உருவாக்கிட இயலும் என்பதற்கேற்ப பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்த நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உள்ளத்தில் உதித்த உன்னத திட்டம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டமாகும். தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய குடும்பங்களைச் சார்ந்த மாணவ மாணவியர் பொருளாதார சிக்கல்களின் காரணமாக 12ஆம் வகுப்பு முடித்தவுடன் கல்வியை தொடர முடியாமல் போகிறது. எனவே இந்த மாணவிகளின் கல்வி தடைபடாமல் அவர்களின் உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்கும் பொருட்டு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக புதுமை பெண் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கை கடந்த ஆண்டுகளில் கணிசமாக அதிகரித்திருக்கிறது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இதன் மூலம் கிராமப்புறங்களைச் சேர்ந்த அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகள் உயர்கல்வியில் மிகச்சிறந்த பங்களிப்பை அளித்து வருகிறார்கள். இன்றைக்கு நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கம் நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் காட்சி அரங்கை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் 1545 தொடக்க பள்ளிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. பெற்றோர் இருவரும் வேலைக்கு செல்லும் சூழலில் அவர்கள் பள்ளி செல்லும் தங்கள் குழந்தைகளுக்கு காலை உணவை வழங்க முடியாத நிலையையும் பல இடங்களில் காண முடிந்தது. இதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக 7/5/2022 அன்று காலை உணவு திட்டம் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது. 15/9/2022 அன்று அண்ணாவின் பிறந்த நாளில் மதுரையில் ஆதிமூலம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்பித்தார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டின் உரிமையை மட்டுமின்றி அனைத்து மாநில உரிமைகளையும் காத்து நிற்கும் மக்களாட்சி நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்தல் நிகழ்விற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள். We are deeply honored to welcome the Honorable Chief Minister of Punjab to this landmark event, the Chief Minister's Breakfast Scheme Expansion to Urban Government Aided Schools. Your esteemed presence today reflects a shared vision for progress, collaboration and the nourishment of young minds. We extend a warm and respectful welcome to the Honorable Chief Minister of Punjab, who has graced this prestigious occasion with his presence. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களுக்கும் மாணவ மாணவிகளின் சார்பாக மிக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. விழா நிகழ்விடத்தில் மாணவ மாணவிகள் அனைவரும் புன்னகையோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களுக்கும் சிறப்பான வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களுக்கும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. தாய் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை 11.19% உயர்த்தி காட்டிய வளர்ச்சியின் சாதனை சரித்திரம். உலகின் வளர்ந்த நாடுகளுக்கு சவால் விடும் $1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை இலக்கு வைத்த பொருளாதார மாமேதை. மகளிர் உயர்வே மாநில உயர்வு என்பதற்காக மகளிர் பயணிக்க விடியல் பயண திட்டம், இல்லத்தரசிகள் சுயமரியாதை காக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், தோழி விடுதிகள் திட்டம், அன்னை தெரசா ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டம் தந்த தாயுமானவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்.
விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். We are deeply honored to welcome the Honorable Chief Minister of Punjab to this landmark event, the Chief Minister's Breakfast Scheme Expansion to Urban Government Aided Schools. Your esteemed presence today reflects a shared vision for progress, collaboration, and the nourishment of young minds. Under your dynamic leadership, Punjab has witnessed transformative growth across various sectors. The School of Eminence initiative has significantly improved the quality of education, with students excelling in national level competitive exams and the state achieving top rankings in the National Achievement Survey. More than 55,000 merit-based government jobs have been provided to the youth, fostering employment and hope. We extend a warm and respectful welcome to the Honorable Chief Minister of Punjab, who has graced this prestigious occasion with his presence. இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் பஞ்சாப் மாநில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மேலும் விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களையும் வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். கல்விதான் நம் செல்வம் என்று சொல்லி இல்லம் தேடி கல்வி திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், கல்லூரி கனவு திட்டம், சிகரம் தொடு திட்டம், உயர்வுக்கு படித்திட்டம் தந்த கல்வி தந்தை நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களுக்கும் நம் மாணவ மாணவிகள் சிறப்பான உற்சாகத்தை அளித்து வருகிறார்கள். We extend a warm and respectful welcome to the Honorable Chief Minister of Punjab, who has graced this prestigious occasion with his presence. நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கத்தை தொடங்கி வைக்கும் விதமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்போது பள்ளி குழந்தைகளுடன் உணவு வழங்கி அவர்களோடு இணைந்து உணவு அருந்த இருக்கின்றார்கள். நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கம் துவக்க விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்கள். நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கத்தை தொடங்கி வைக்கும் விதமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் மாணவ மாணவிகளுக்கு உணவை பாசத்தோடு பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் மாணவ மாணவிகளுக்கு காலை உணவை அன்போடு பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைக்கும் விதமாக மாணவ மாணவிகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் மாணவ மாணவிகளுக்கு உணவுகளை பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள். நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கத்தை தொடங்கி வைக்கும் விதமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும்
மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் குழந்தைகளுக்கு உணவு வழங்கி இப்போது அவர்களுடன் இணைந்து உணவு அருந்துகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கம் துவக்க விழாவில் கலந்து கொண்டு இத்திட்டத்தின் பயனை நேரில் உணர்த்தும் வகையில் பள்ளி மாணவர்களோடு இனிய உணவை வழங்கி இப்போது அவர்களுடன் அமர்ந்து அன்போடு உணவருந்தி வருகின்றார்கள். மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் மாணவ மாணவிகளோடு சேர்ந்து உணவு அருந்துகிறார்கள். இன்பம் தவிர்க்கின் குடிப்பிறப்பில் துன்பம் தவிர்க்கின் தானே உயர்க்கு பசி தீர்ப்பதே இன்பம் பசி போக்குவதே பெருமை என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கருணை நிறைந்த இந்த செயலால் இன்றைய இளம் தலைமுறைக்கு கல்வியுடன் ஊட்டச்சத்து உணவும் இணைந்து சிறந்த ஆரோக்கியமான இளம் தலைமுறை உருவாக நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கம் உறுதி செய்கிறது. The Honorable Chief Minister of Tamil Nadu and the Honorable Chief Minister of Punjab are now dining with the students. As part of the expansion of the Honorable Chief Minister of Tamil Nadu's breakfast scheme in government-aided school in urban areas, the Honorable Chief Minister is personally serving food to the school children and joining them for breakfast. The Honorable Chief Minister of Punjab, who has graced this occasion as a special guest, is also sharing the meal with the students. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் மாணவ மாணவிகளோடு இணைந்து காலை உணவை அருந்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கான நேரடி காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதியின் அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சியை வெற்றிகரமாக நடத்தி வரும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற வகையில் மிக சிறப்பான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று போற்றுகிறது பழந்தமிழ் இலக்கியம். அதனால்தான் பள்ளிகளில் குழந்தைகளுக்கு உணவு வழங்குவது என்பதை முக்கியமான திட்டமாக ஓர் நூற்றாண்டிற்கு முன்பே செயல்படுத்தியது திராவிட இயக்கமான நீதி கட்சியின் நிர்வாகத்தில் இருந்த சென்னை மாநகராட்சி மன்றம். அதன் தலைவராக இருந்த நீதி கட்சியின் நாயகர் PT தியாகராயர் 16/9/1920 ஆண்டு அன்று மாணவர்களுக்கு உணவு வழங்கும் தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் அடிப்படையில் சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் அது சென்னையின் மற்ற பகுதிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டது. பெருந்தலைவர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி மாணவர்களின் பசி தீர்க்கும் வகையில் மதிய உணவு திட்டம் கொண்டுவரப்பட்டது. MGR ஆட்சியில் அது சத்துணவு திட்டமாக மாற்றப்பட்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் ஆட்சியில் முட்டையுடன் கூடிய நிறைவான சத்துணவு திட்டமாக உருவாக்கப்பட்டது. பெற்றோர் இருவரும் வேலைக்கு செல்லும் சூழலில் அவர்கள் பள்ளி செல்லும் தங்கள் குழந்தைகளுக்கு காலை உணவை வழங்க முடியாத நிலையையும் பல இடங்களில் காண முடிந்தது. இதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக 7/5/2022 அன்று காலை உணவு திட்டம் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது. 15/9/2022 அன்று அண்ணாவின் பிறந்த நாளில் மதுரையில் ஆதிமூலம் மாநகராட்சி தொடக்க பள்ளியில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்பித்தார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தற்போது நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கத்தை தொடங்கி வைக்கும் விதமாக நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் பள்ளி குழந்தைகளோடு இணைந்து உணவருந்திக் கொண்டிருக்கிறார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu and the Honorable Chief Minister of Punjab are now dining with the students as a part of the expansion of the Honorable Chief Minister of Tamil Nadu's breakfast scheme in government-aided school in urban areas. The Honorable Chief Minister is personally served food to the school children and joined them for breakfast.
The Honorable Chief Minister of Punjab, who has graced this occasion as a special guest, is also sharing the meal with the students. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் 1545 தொடக்க பள்ளிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அடுத்த கட்டமாக 2023ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் உள்ள 433 அரசு தொடக்க பள்ளியில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊரக பகுதிகளில் உள்ள 3995 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. தற்போது மொத்தம் 34,987 தொடக்க பள்ளிகளில் 17,53,000 மாணவர்கள் சத்தான காலை உணவுடன் கல்வி பயின்று வருகிறார்கள். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியுள்ள மாற்றங்களையும் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு தெலுங்கானா போன்ற அண்டை மாநிலங்களிலும் இதனை பின்பற்றுவதற்கான செயல் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. தற்போது மாணவர்களோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் மாணவர்களோடு உணவு அருந்திவிட்டு தற்போது விழா அரங்கத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்வில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களும் சிறப்பாக தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களையும் விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். விழா மேடைக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். We welcome Honorable Chief Minister of Punjab onto the stage. மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் விழா மேடைக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். விழா தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து பாட தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே நன்றி.
நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்தல் துவக்க விழாவில் வரவேற்புரையாற்ற மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் அழைக்கின்றோம். முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்கின்ற இந்த வரலாற்று சிறப்புமிக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள நம்முடைய திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் The Honorable Chief Minister of Punjab திரு பகவந்த் சிங் மான் உட்பட அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். The bond between Tamil Nadu and Punjab has endured for a long time and continues to grow very strong. When Dr. Kalaignar assumed office for the first time of Chief Minister of Tamil Nadu in 1969, he visited Ludhiana in Punjab. He observed the functioning of the Punjab Agricultural University there. Inspired by its model, he went on to establish the Agricultural University in Coimbatore in 1971. Today, Honorable Chief Minister of Punjab, Thiru Bhagwant Singh Mann, is gracing this event with his presence. Thank you again, sir. கல்வி மட்டுமல்ல, கல்வியோட காலை உணவு, கல்விக்கு உதவி தொகைன்னு நம்முடைய திராவிட மாடல் அரசு கல்விக்காக செயல்படுத்தி வருகின்ற சாதனை திட்டங்களை இன்றைக்கு ஒட்டுமொத்த நாடும் பாராட்டிக்கிட்டு இருக்கு. நம்முடைய திட்டங்களை பிற மாநிலங்கள் பாராட்ட மட்டுமல்ல, அதை ஃபாலோவும் செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பா இந்த காலை உணவு திட்டத்தை இந்தியா மட்டுமல்ல, வெளிநாடுகள் சிலவற்றும் இன்றைக்கு பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறது. What we began in 2022 as a pilot project in about 1,500 schools has now been expanded to 37,416 government and government aided schools across Tamil Nadu, benefiting around 21 lakh students. 21 லட்சம் மாணவர்கள் இதில் பயன்பெறாங்க. இங்கே மாணவர்கள் மட்டுமல்ல, பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அதிக அளவில் வந்திருக்கிறீங்க. முன்னெல்லாம் பெற்றோர்கள் குறிப்பா தாய்மார்களுக்கு காலையில எந்திரிச்சு டிஃபன் செஞ்சு மாணவர்களை டைமுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு ஒரே பரபரப்பாகவும் பதட்டமாகவும் இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை தலைகீழா மாத்திருக்கார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். உங்க பிள்ளைகளை இனி ஸ்கூல்லயே ரிலாக்ஸா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பாடங்களை கவனிக்க வச்சிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இது வெறும் வயிற்று பசியை போக்குகின்ற திட்டம் மட்டுமல்ல, இது மாணவருடைய அறிவு பசியை போக்குவதற்கான ஒரு மகத்தான திட்டம். Our Honorable Chief Minister often says that providing health and education to society empowers people to help themselves and emerge as successful citizens and leaders. Therefore, I am confident that this breakfast scheme will further strengthen our students' ability to emerge as successful individuals in each life. இங்க இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு மட்டும் ஒரு கோரிக்கை, மாணவர்களை படிக்க மட்டுமே சொல்லாம விளையாட்டு நேரத்தில் விளையாடவும் நீங்க அனுமதிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா மாணவர்களுடைய பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருந்தா அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருக்கும். இந்த காலை உணவு திட்டத்தை மாணவர்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்க அதிக அளவில் வந்திருக்கக்கூடிய நம்முடைய மகளிர் சுய குழு சகோதரிகள், அவங்களுடைய உழைப்பு இந்த திட்டத்துடைய வெற்றியில மிக மிக முக்கியமானது. இந்த காலை உணவு திட்டத்தை தாய்மை உணர்வோடு சமைத்து தருகின்ற சுய உதவி குழுக்களை சேர்ந்த என் அருமை சகோதரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். By providing a healthy breakfast, we are not only addressing malnutrition but also enhancing attendance, concentration and overall academic performance. This scheme has played a vital role in bridging the gap between disadvantaged and privileged students, ensuring equal opportunities for every child to succeed. இந்த சிறப்புக்குரிய திட்டத்தை தொடங்கி வைக்க வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். I welcome our Honorable Chief Minister of Punjab, Thiru Bhagwant Singh Mann அவர்கள் and his wife திருமதி குர்பிரீத் கவுர் மேடம் அவர்கள், மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களையும், மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களையும், மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களையும், மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் அக்கா கீதா ஜீவன் அவர்களையும்,
வனத்துறை அமைச்சர் அண்ணன் திரு ராஜகண்ணப்பன் அவர்களையும், தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்ட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அண்ணன் முத்தரசன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மயிலை தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மயிலை வேலு அவர்கள் உட்பட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதேபோல் மாண்புமிகு சென்னை மாநகராட்சியுடைய வணக்கத்திற்குரிய மேயர் சகோதரி பிரியாராஜன் அவர்களையும், மாமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரையும், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் IAS அவர்களையும், சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையினுடைய செயலாளர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் IAS அவர்களையும், அனைத்து அதிகாரிகளையும் பணியாளர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். திரு MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி மையத்துடைய இயக்குனர் திருமிகு மருத்துவர் சௌமியா சுவாமிநாதன் அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், ஆம் ஆத்மி கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணன் வசீகரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அன்புக்குரிய மாணவ செல்வங்களையும், இந்த பிரைமரி HM சிஸ்டர் ரெஜினா மற்றும் வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், சுய உதவி சகோதரிகள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் உட்பட அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இன்றைக்கு புது வரலாறு படைக்கட்டும். நம்முடைய மாணவர்களுடைய கல்வி செழிக்கட்டும். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார்கள். தமிழ்நாட்டின் தனித்துவமான அடையாளத்தை பறைசாற்றவும் அதன் கலாச்சார முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாகவும் அரசு இலச்சினையாக உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் கோபுரம் நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது. To highlight Tamil Nadu's unique identity and showcase its cultural significance, the Srivilliputtur Temple Tower is being presented as a memento to Honorable Chief Minister of Punjab by our Honorable Minister for Social Welfare and Women Empowerment. மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு ஈரடி குரலில் உலக தத்துவங்கள் அனைத்தையும் திருக்குறளிலும் உன்னத படைப்பில் மக்களுக்கு எடுத்துச் சொன்ன ஐயன் திருவள்ளுவர் சிலை வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மருத்துவர் சௌமியா சுவாமிநாதன் அவர்களுக்கு உலக இலக்கிய அரங்கில் தமிழ் மொழிக்கென்று ஓர் உயர்ந்த இடத்தை நிலை பெறச் செய்த திருவள்ளுவர் சிலை வழங்கி மரியாதை செய்யப்பட்டது. மேடையில் அமர்ந்திருக்கும் மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி மரியாதை செய்யப்படுகிறது. மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. இப்பள்ளியின் தலைமை ஆசிரியை அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நன்றி அம்மா. பெருமைக்குரிய இன்றைய நிகழ்வில் வாழ்த்துரை வழங்க மருத்துவர் சௌமியா சுவாமிநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் திரு MK ஸ்டாலினுக்கும், மாண்புமிகு மற்ற இங்க இருக்கிற அமைச்சர்களும், MLAs, Honorable Chief Minister of Punjab Shri Balwant Singh Mann ji, Mrs. Mann, இன்னைக்கு இந்த திட்டத்துல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. முதலாவது நான் நம்ம முதலமைச்சருக்கு வாழ்த்தணும். தமிழ்நாடு எப்பவுமே அவங்க பாலிசிஸ்ல சில காமன் இஷ்யூஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு சயின்ஸ் பேஸ்ட் அண்ட் எவிடன்ஸ் பேஸ்டா இருக்கும். இப்ப திரு உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப அழகா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணினாரு. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமோட என்ன மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னா, இது நிறைய அட்வான்டேஜ் நம்ம சமூகத்துக்கு கொடுக்கறது. முதலாவது நம்ம குழந்தைகளுக்கோட அவங்களோட ஒரு சத்துணவு கொடுத்து அவங்களோட நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் அவங்க ஆரோக்கியமா இருக்கலாம். ரெண்டாவது அவங்களோட காக்னிட்டிவ் அண்ட் லேர்னிங் இம்ப்ரூவ்மெண்ட். சார், many studies have shown globally and in India that a child who is hungry cannot
learn well, cannot pay attention, and becomes very restless and distracted. So Tamil Nadu was one of the first states to introduce the midday meal scheme, and many evaluations have shown the benefits of the midday meal. Then Tamil Nadu was the first state to introduce the breakfast scheme in 2022, because I think the political leaders realized that children, many children from poor families, they are coming to school hungry, and they have no option but to stay hungry the whole morning. So the State Planning Commission conducted a study and showed that after the breakfast scheme was introduced in government schools, the attendance improved, the school enrollment increased, particularly for girl children, very important. The learning scores of maths and language, they improved, dropouts reduced. So overall, it provides health benefit, nutrition benefit, it reduces underweight and stunting, and of course I think Punjab and Tamil Nadu both have another problem in common, that is obesity and non-communicable diseases, because both are states which are very prosperous, economically doing well, but people are also becoming unhealthy because they are eating too much and eating the wrong food. So I think this is also an opportunity to educate our children on what is nutritious food. It is not only calories and carbohydrate, but you need protein, you need vitamins, minerals, all for to a certain amount to stay healthy. And I think by introducing millets twice a week in this breakfast scheme, it's a very good message to the children. Millets have so many important nutritional properties, much better than eating rice all the time. And also introducing vegetables, fresh vegetables, salads and fruits. Only one suggestion I have for Honorable Chief Minister is to introduce moringa leaf powder. Murunga ele, murunga kire, ஒரு 1 teaspoon அந்த dried முருங்கை இலை பவுடர் நம்ம எல்லாரும் சேர்த்துட்டோம்னா இந்த ரத்த சோகை ப்ராப்ளம், அனீமியா ப்ராப்ளம், எஸ்பெஷலி இன் கேர்ள்ஸ் அண்ட் விமென், கேன் பி கம்ப்ளீட்லி எராடிகேட்டட். பிகாஸ் முருங்கை இலையில இருக்கிற நியூட்ரிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ், அதுல புரோட்டீன் இருக்கு, கால்சியம் இருக்கு, விட்டமின் ஏ இருக்கு, அயர்ன் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு. அந்த 5 grams அதுல நம்ம செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸுக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். The self-help group women can prepare the dried moringa leaf powder, and 1 spoon, 5 grams, can be served to every child with every meal 5 days a week. That is the only suggestion I have for otherwise a wonderful and fantastic program. Sir, one more common feature between Punjab and Tamil Nadu. Punjab was actually the first state to introduce HPV vaccine for children. Way back in 2016, in 2 districts, Mansa and Bhatinda, the government introduced HPV vaccine which prevents cervical cancer in school children between 9 to 14. I think it's still running as a pilot program. Tamil Nadu, the Honorable Chief Minister, has initiated this year 2025 the first large state in India to start HPV vaccination for school-aged girls. This will go a long way in preventing cervical cancer and other reproductive health issues in women. So I would like to congratulate the state which has continued to put women at the forefront of its development, and of course children. குழந்தைகள் வளம்பட்டாதான் நாடு வளம்படும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. தமிழ்நாட்டை பின்பற்றி இங்கிலாந்து, கனடா, இலங்கை போன்ற நாடுகளில் காலை உணவு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. உலக கண்ணோட்டத்துடன் தமிழ்நாடு செயல்படுகிறது என்பது இதன் மூலம் நிரூபணமாகிறது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் மூலம் 34,987 தொடக்க பள்ளிகளில் 17,53,000 மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள். இன்று தொடங்கப்பட்ட நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் விரிவாக்கம் மூலம் 2,429 பள்ளிகளில் 3,06,000 மாணவர்கள் பயன்பெறுவார்கள். சிறப்புமிக்க இத்திட்டம் பற்றிய காணொளி உங்கள் பார்வைக்கு. திராவிட மாடல் அரசின் தலைமகனாம் தாயுமானவரான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிஞ்சு குழந்தைகளில் சிலரிடம் உரையாடிய வேளையில் அவர்கள் காலை உணவின்றி பள்ளிக்கு வருவதை அறிந்து மனம் கசிந்துருகினார். சிறு குழந்தைகள் பசியால் வாடிடவோ
படிப்புக்கு பசி ஒரு தடையாக இருந்திடவோ கூடாது என்று மனிதநேயத்துடன் சிந்தித்தார். சிந்தனையின் விளைவாக அவர் மனதில் உதித்த திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். குழந்தைகள் பசியின்றி பயிலவும், பெற்றோரின் சுமையை குறைக்கவும், குழந்தைகளின் பசி பொறுக்க மாட்டாத தாய்மார்களின் மனக்குறையை போக்கவும் வாராது வந்த மாமணி போன்ற திட்டம் இது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2022 மே 7 அன்று சட்டமன்ற பேரவையில் இத்திட்டம் குறித்து அறிவித்தார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு இனிமேல் காலை நேரத்தில் சிற்றுண்டி வழங்கப்படும். தொடர்ந்து அரசாணையும் வெளியிடப்பட்டது. அரசு பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் குழந்தைகளுக்கு சத்தான சிற்றுண்டி வழங்க வழிவகை செய்தது இத்திட்டம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் 115வது பிறந்த நாளான 2022 செப்டம்பர் 15 அன்று மதுரை சிம்மக்கல் மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்தியாவிலேயே முதன்முறையாக மாநிலத்தின் அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளுக்கும், பின்னர் ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளுக்கும் கிடைக்கும் வகையில் இத்திட்டம் விரிவடைந்தது. காலை உணவு திட்டத்தால் தாய்மார்களில் பணிக்கு செல்வோரின் பணிச்சுமையும், ஏழை எளியோரின் மனக்குறையும், அவர்தம் பொருளாதார சுமையும் குறைந்துள்ளது. குழந்தைகளின் பசி நீங்கியுள்ளது. அவர்களின் நினைவாற்றலும் அறிவாற்றலும் அதிகரித்துள்ளது. அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பயில் திறனும் மேம்பட்டுள்ளது. குழந்தைகளின் வருகை பதிவு 93% அதிகரித்துள்ளதும், உணவுண்ணும் குழந்தைகளில் 85% கல்வி மேம்பட்டுள்ளது என்கிறது திட்டக்குழுவின் ஆய்வு. இங்கிலாந்து, கனடா ஆகிய உலக நாடுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இத்திட்டம் என்பது இதன் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. இத்திட்டத்தின் பெரும் பயனை தமிழ்நாடு அரசு உணர்ந்ததால் நகர பகுதிகளில் இயங்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 3,05,000 குழந்தைகளுக்கும் காலை உணவு வழங்கப்படும் என 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கிணங்க இத்திட்டம் விரிவாக்கப்பட்டு இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மயிலாப்பூரில் உள்ள புனித சூசையப்பர் தொடக்க பள்ளியில் தொடங்கி வைக்கப்படுகிறது. இனி தமிழ்நாட்டின் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் பயிலும் குழந்தைகள் அனைவரும் பசி நீங்கி பயில காலை உணவு கிடைப்பதுடன் அவர்தம் பயில் திறனும் மேம்படும். தமிழ்நாட்டின் கல்விசார் முன்னெடுப்புகளில் மேலும் ஒரு மகுடமாகியுள்ளது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். மண்டினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. கொடுப்பது உணவல்ல, உயிர். பெண்களின் உயர்கல்வியை உறுதி செய்யும் புதுமை பெண் திட்டம் தந்த புத்தாக்க ஆட்சி. பெண் விடுதலையே மண் விடுதலை என்று உணர்ந்து பெண்களின் சுயமரியாதையை காக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தரும் நலமான ஆட்சி. பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் விடியல் பேருந்து பயண திட்டம் தந்த விடியல் ஆட்சி. அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்வி வளர்ச்சிக்காக தமிழ் புதல்வன் திட்டம் தந்த தன்னிகரில்லா ஆட்சி. பள்ளி சிறுவர்கள் பசியார காலை உணவு திட்டம் தந்த தாயுமானவர் ஆட்சி என நாடு போற்றும் நல்லாட்சியை வழங்கி வரும் திராவிட மாடல் அரசின் வெற்றி நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா தலைமை உரையாற்ற பணிவன்புடன் அழைக்கின்றோம். அன்புள்ள மாண்புமிகு பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர் திரு பகவந்த் மான் அவர்களே, அவரோடு வருகை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய துணைவியார் குர்பித் கௌர் மான் அவர்களே, மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே,
திருமதி கீதா ஜீவன் அவர்களே, திரு மா சுப்பிரமணியம் அவர்களே, திரு சேகர்பாபு அவர்களே, நம்முடைய தோழமை கட்சியின் தலைவர்களில் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தோழர் முத்தரசன் அவர்களே, வருகை தந்துள்ள என்னுடைய அருமை தங்கை கனிமொழி உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, செயலாளர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் ஐஏஎஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கக்கூடிய எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளையினுடைய இயக்குனர் மருத்துவர் சௌமியா சாமிநாதன் அவர்களே, அரசு உயர் அலுவலர்களே, பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களே, உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளே, வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே, என் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, காலையில இங்க வந்து குழந்தைங்க கூட உணவு சாப்பிட்ட உடனே இந்த குழந்தைங்க மாதிரி எனக்கும் எனர்ஜி வந்துருச்சு. எப்படி இன்னைக்கு முழுக்க நீங்க ஆக்டிவா இருப்பீங்களோ அப்படி எனக்கும் இது ஆக்டிவான டே தான். ஆக்டிவான டே மட்டும் இல்ல, மனசுக்கு ரொம்ப நிறைவான நாள். இந்த திட்டத்துல 20 லட்சம் குழந்தைங்க சாப்பிடுறாங்கன்னா இதை விட மன நிறைவு என்ன இருக்க முடியும்? அடுத்து இது மகிழ்ச்சிக்குரிய நாளும் கூட. ஏன்னா ஆனரபிள் பஞ்சாப் சிஎம் மை யங்கர் ஃப்ரெண்ட் பகவந்த் மான் அவர்கள் இங்க வந்திருக்கார். On behalf of the people of Tamil Nadu, welcome you. இதுக்கு முன்னாடி இப்ப நாடே திரும்பி பார்க்கிற புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைக்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தார். டெல்லியினுடைய முதலமைச்சராக இருந்த கெஜ்ரிவால் வந்தார். இப்போ இந்த திட்டத்துக்கு பகவந்த் மான் வந்திருக்கிறார். தன்னுடைய பல்வேறு பணிகளுக்கிடையே நேரம் ஒதுக்கி வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு பஞ்சாப் முதலமைச்சருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உருப செய்யும் ஓவா பிணியும் செய்கை செய்வை சேருபகையும் சேராது எழுவது நாடுன்னு சொன்னார் மாண்புகள் வள்ளுவர். அதாவது பசியும் பிணியும் பகையும் இல்லாத நாடுதான் சிறந்த நாடாக பாராட்டப்படும் சொல்லி இருக்கிறது. வள்ளுவர் வாக்குக்கு இலக்கணமா இன்றைய நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. கல்வி அறிவை வழங்குறதா மட்டும் பள்ளிகள் இருக்கக்கூடாது. அவங்க வயிற்று பசியும் போக்கணும். நீதி கட்சி காலத்தில் நீதி கட்சியுடைய ஆட்சி நடைபெற்ற போது அப்போது சென்னை மாநகராட்சியில பள்ளி குழந்தைகளுக்கு, மாநகராட்சியில் படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டுச்சு. அதனுடைய தொடர்ச்சியா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சியில மதிய உணவு திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துச்சு. இதோட தொடர்ச்சியா காலை உணவு திட்டத்தை நம்ம திராவிட மாடல் அரசு தொடங்கணும். இந்த திட்டத்தை தொடங்க காரணம் என்ன என்றால், ஆட்சி பொறுப்பேற்ற சில நாள்ல சென்னை அசோக் நகர் மகளிர் பள்ளிக்கு போனப்போ அங்கிருந்த மாணவிகள்கிட்ட காலையில என்ன சாப்பிட்டீங்கன்னு சாதாரணமா கேட்டேன். ஆனா நிறைய குழந்தைங்க சாப்பிடுன்னு சொன்னாங்க. சில மாணவிகள் டீ மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டேன், பன் சாப்பிட்டேன், இந்த மாதிரி சொன்னாங்க. இதை மனசுல வச்சுதான் காலை உணவு திட்டம் தேவை என்பது அரசின் கொள்கையாகவே அறிவிச்சேன்.
2022 அந்த ஆண்டு 22ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் நாள் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள்ல மதுரை மாவட்டத்தில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வச்சேன். முதல் கட்டமா 1545 பள்ளிகள்ல 1,17,095 மாணவர்கள் இந்த திட்டத்தில் பயனடைஞ்சாங்க. பிறகு 25/8/2023 அன்று முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த திருக்குவளையில எல்லா அரசு தொடக்கப் பள்ளிகளுக்கும் இதை விரிவாக்கம் செஞ்சோம். 2024ஆம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள்ல ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய தொடக்கப் பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுச்சு. இதுவரை 17 லட்சம் மாணவ மாணவியர் பயன்பெற்று வந்தாங்க. இந்த திட்டத்தோட அட்டகாசமான சக்சஸ் மற்றும் இது கொடுக்கக்கூடிய அபாரமான ரிசல்ட் பார்த்து இனி நகர் பகுதிகளில் செயல்படுகிற 2429 அரசு உதவி வரக்கூடிய பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்கிறோம். இதனால கூடுதலா 3,06,000 குழந்தைகள் பயன்பெற போறாங்க. கிராண்ட் டேட்டால சொல்லணும்னா இனி தமிழ்நாட்டில் செயல்படுகிற 37,416 அரசு மற்றும் அரசு உதவி வரும் தொடக்கப் பள்ளிகள்ல படிக்கக்கூடிய 20,59,000 மாணவர்கள் டெய்லி காலையில சூடா சுவையா சத்தா சாப்பிட்டு கிளாஸ் ரூமுக்குள்ள தெம்பா நுழைய போறாங்க. ஆண்டொன்றுக்கு 600 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. ஆனா இது செலவுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு சூப்பரான சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட். இது எதிர்காலத்தில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு லாபத்தை தமிழ் சமுதாயத்துக்கு தரப்போற முதலீடு இது. எந்நேரம் தமிழ்நாட்டு மாணவ செல்வங்களை நம்பி அவங்க திறமை மேல அறிவு மேல ஆற்றல் மேல நம்பிக்கை வச்சு தமிழ்நாடு அரசு இந்த முதலீட்டை செய்யறோம். நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு முன்னேறி தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் பணியாற்றினா அதுதான் இந்த திட்டத்தோட உண்மையான வெற்றி. இன்னும் கொஞ்சம் எருமை போல சொல்லணும்னா இனிமேல் பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைங்க பசி காரணமா வாடின முகத்தோடும் சோர்வோடும் இருக்க மாட்டாங்க. புன்னகையும் நம்பிக்கையும் ஆர்வமும் சுறுசுறுப்பும் நிரம்பின முகங்களைத்தான் இனி பார்க்க போறோம். காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டதுல இருந்து நான் இதை க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டு வரேன். மாநில திட்டக்குழு மூலம் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருது. பசி இல்லாத நிலை, பிள்ளைங்க வயிறு நிறையுதுன்னு மட்டும் இந்த திட்டத்தை சிம்பிளா பார்க்க முடியாது. இதனால உணவுண்ணக்கூடிய பழக்க வழக்கங்கள்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. பாசிட்டிவான பழக்க வழக்கங்களை வளர்த்துக்கிறதுல பசங்க ஆர்வம் காட்டுறாங்க. மற்ற குழந்தைகளோட ஈஸியா ஜாலியா பழகிறாங்க. குழந்தைகளுடைய ஹெல்த் டெவலப் ஆகியிருக்கு. ஸ்கூலுக்கு ஆர்வத்தோடு வராங்க. கிளாஸ் ரூம்ல கவனம் மற்றும் ஈடுபாடு அதிகமா இருக்கு. வகுப்புல தோழமை உணர்வு மேம்பட்டு இருக்கு. இதெல்லாம் ஆய்வு முடிவுகள்ல நமக்கு தெரிய வந்திருக்கு. எதிர்பாராத பல நன்மைகளையும் இந்த திட்டம் ஏற்படுத்தி இருக்கு. காலை உணவை பள்ளிகளே வழங்குறதுனால ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு போறாங்கன்னா அவங்களுடைய பணிச்சுமை குறைந்திருக்கிறதோட குழந்தைகள் ஸ்கூல்ல வயிறார சாப்பிட்டு இருக்கிறாங்க என்ற நம்பிக்கையும் நிம்மதியும் வருது. அவ்வளவு டிசம்பர் 2023 முதல் டிசம்பர் 2024 வரை அரசு பள்ளிகள்ல குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அதிகரிச்சிருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போறதும் குறைஞ்சிருக்கு. இன்னும் சொல்ற காலை உணவு திட்டத்தால அட்டெண்டன்ஸும் கூடியிருக்கு.
கற்றல் திறன்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. ஊட்டச்சத்து குறைபாடு குறைஞ்சிருக்கு. நோய் தொற்று வாய்ப்புகள் அதுவும் குறைஞ்சிருக்கு. இப்படி நிறைய பாசிட்டிவா இருக்கிறது ஆய்வு மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. ஒரு திட்டம் மிக சிறப்பா மிக மிக சிறப்பானதா மற்ற மாநிலங்களுக்கும் அதை பார்த்து இன்றைக்கு அதை பின்பற்றுவாங்க. அப்படித்தான் காலை உணவு திட்டத்தை பிற மாநிலங்களும் பிற நாடுகளுமே கூட தொடங்கவும் செயல்படுத்தவும் ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கனடா போன்ற வளர்ந்த நாடுகள்ல காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. மேலை நாடுகள்ல அவங்களுக்கெல்லாம் முன்னோடியா நாம இதை செயல்படுத்திட்டு வரோம் என்பது நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய பெருமை. இந்த நேரத்தில் நம்ம அரசு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான திட்டத்தை சொல்ல விரும்புகிறேன். அது ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய திட்டம். இந்த திட்டத்தால் என்ன பயன் என்றால், இந்த திட்டத்தோட முதல் கட்டத்தோட முதல் பகுதியில 6 மாசம் வரையில 14,901 குழந்தைகள்ல 13,292 குழந்தைகளையும், இரண்டாம் பகுதியில 6 மாசத்திலிருந்து 6 வயது வரையிலான 92,015 குழந்தைகள்ல 61,651 குழந்தைகளையும் ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறோம். அதேபோல இரண்டாம் கட்டத்தில் 6 மாசம் வரையிலான 76,705 குழந்தைகள்ல 67,913 குழந்தைகளை சத்துள்ள குழந்தைகளா வளர்த்து எடுத்திருக்கிறோம். இந்த திட்டங்கள் மட்டும் கிடையாது, நம்ம அரசோட முத்திரை திட்டங்களை முக்கியமான சிலவற்றை சொல்லணும்னா, குடும்ப தலைவிகளுக்கு மாதாந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெறக்கூடிய எண்ணிக்கை 1,14,00,000 பேர். பேருந்துகள்ல மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பயணம். அரசு பள்ளியில படிச்ச உயர்கல்வியில சேரக்கூடிய மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன். வேலைக்கு போகக்கூடிய மகளிருக்கு தோழி விடுதிகள். மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுடைய வீட்டுக்கே போய் நேர்ல ரேஷன் தரக்கூடிய தாய் மாணவர் திட்டம். ஏழை எளிய நடுத்தர மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கே போய் பயனளிக்கிற உங்களுடன் ஸ்டாலின், நலங்காக்கும் ஸ்டாலின். இது எல்லாத்துக்கும் ஹைலைட்டா நாட்டிலேயே எக்கனாமிக்ல டபுள் டிஜிட் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். ஆக தமிழ்நாடு அந்த பெருமையை பெற்றிருக்கு. நான் சிஎம் நாள்ல இருந்து எனக்கு இருக்கிற ஒரே குறிக்கோள், தமிழ்நாடு எல்லா துறைகளையும் நம்பர் 1 மாநிலம் ஆகணும். தமிழ்நாட்டு மக்கள் எல்லா வகையிலும் முன்னேறணும். இந்த நேரத்தில் நான் பெருசா நன்றி சொல்லிக்க விரும்புறது இந்த குழந்தைகளுக்கு சமைக்கிற தாய்மார்களுக்கு தான். உங்க வீட்டுல உங்க குழந்தைகளுக்கு சமைக்கிற மாதிரி நல்லா சமைக்கிறீங்க. மகளிர் சுய உதவிக்குழு கல்வி சகோதரிகளுக்கு நான் மனமார்ந்த நன்றியை சொல்றேன். உங்க பணியை சிறப்பா தொடரணும். மாணவர்களுக்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நல்லா சாப்பிடுங்க, நல்லா படிங்க, நல்லா விளையாடுங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். முதலமைச்சரான உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் நம்ம திராவிட மாடல் அரசும் எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்காக செஞ்சு தருவோம். எங்களுக்கு நீங்க தான் எல்லாம், எப்பவுமே உங்களுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம், இருப்போம். குழந்தைகளுக்கு ஆல் த பெஸ்ட். நன்றி, வணக்கம். விழா தலைமை உரையாற்றி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது மருத்துவர் சௌமியா சுவாமிநாதன் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புத்தகம் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். அடுத்து இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுள்ள பஞ்சாப் மாநில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக
பஞ்சாப் மாநில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் கட்டப்பட்ட வள்ளுவர் கோட்டம் மாதிரி நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது. As a symbol reflecting Tamil heritage and culture, a model of Valluvar Kotam is being presented as a memento to Honorable Chief Minister of Punjab by our Honorable Chief Minister of Tamil Nadu. Nandri Ayya. Ladies and gentlemen, it's our privilege to invite a visionary leader who has brought remarkable progress to his state, the Honorable Chief Minister of Punjab. Under his leadership, Punjab has seen transformative growth in education through the School of Eminence initiative, created over 55,000 merit-based jobs for youth, ensured free health care through Aam Aadmi clinics, empowered over 1 crore women with free bus travel, and made the state a sports powerhouse with 19 athletes in the Paris Olympics. With such inspiring achievements, may I now invite the Honorable Chief Minister of Punjab to deliver the special address. Thank you very much. I feel very honored to be here to launch a breakfast scheme for urban schools, and thanks to the Chief Minister of Tamil Nadu, Mr. Stalin, Deputy CM, Swaminathan, Madam, and all the cabinet of Tamil Nadu. Especially Kanimoi, because we were sitting together in Parliament. I was elected in 2014, and we were supposed to sit together and raise our voices for our rights and our states. So thank you, Kanimoi, for inviting me here. बहुत अच्छा लगा कि आज ब्रेकफास्ट स्कीम जो रूरल में तो पहले ही चलती थी, लेकिन अर्बन बच्चों के लिए ब्रेकफास्ट की स्कीम जो शुरू हुई है, उसके लिए मैं बहुत बहुत बधाई देता हूं. बहुत कंग्रेचुलेशंस. यू ऑलरेडी सेड दैट A hungry children cannot learn. अगर बच्चा भूखा है तो उसमें सीखने की क्षमता कम हो जाती है. उसका ध्यान सिर्फ अपनी भूख मिटाने की तरफ होता है. मिड डे मील इज अ गुड आइडिया, बट वर्किंग विमेन्स, उनको 2-2 घंटे पहले जगना पड़ता है. बच्चे को कुछ खिला के फिर स्कूल भेजना है. मिड डे मील तो चलो मिलता है. सो इट्स वेरी वेरी गुड इनिशिएटिव टेकन बाय तमिलनाडु, एंड आई प्रॉमिस यू सर, आई विल आल्सो कंसिडर इट इन माय कैबिनेट टू स्टार्ट इन पंजाब आल्सो. बिकॉज हमारे देश में चावल की कोई कमी नहीं है, अनाज की कोई कमी नहीं. वी आर पंजाबीज, वी आर फूड वॉल ऑफ इंडिया. 185 lakh metric ton rice and 120 lakh metric ton of गेहूं, वीट हम सेंट्रल पूल में देते हैं.
लेकिन अभी तो आई वॉज टॉकिंग टू मिस्टर स्टालिन दैट almost in every town, in small town in Punjab, there is a South Indian food, there is the upma, there is masala dosa, there is pani puri, there is almost in every town. So this is a national food now. Your food is national food actually. हमारा थोड़ा पंजाब का फूड जो है वो थोड़ा हैवी होता है, परांठा, लस्सी, उस पर मक्खन, है ना, थोड़ा हैवी होता है. लेकिन आपका फूड जो है आज भी जो बच्चों के लिए खिलाया गया, इट्स अ वेरी हेल्दी फूड. एंड आपने कहा कि जब से हमने ये ब्रेकफास्ट स्कीम शुरू की, रूरल एरियाज में अटेंडेंस गोज अप, ड्रॉप आउट गोज डाउन. सो दैट इज वेरी गुड साइन कि बहुत सी माएं जो हैं वो इसीलिए बच्चे को नहीं भेज सकती कि खाना कहां से बना के दूंगी, सुबह सुबह खुद भी काम पे जाना है. जो हैंड टू माउथ हैं लोग, उसी दिन कमाते हैं, उसी दिन खाते हैं, उनके लिए टाइम निकालना बहुत मुश्किल हो जाता है. सो मेरे पास जो डाटा मुझे डिप्टी सीएम साहब ने दिया है, नाउ 2430 अर्बन एडेड स्कूल्स, जिसमें 3.05 लाख स्टूडेंट्स को फायदा मिलेगा, और टोटल 37,416 schools and more than 20 lakh students will benefit from this scheme. This is a very big achievement, and budget is rupees 12.70, almost 13 rupees per student. This is a very big achievement that government is taking care of education as well as health of the children. It's a saying that health is wealth. So अगर सेहत अच्छी होगी, बच्चा अच्छा पढ़ेगा, नंबर अच्छे आएंगे, अचीव करेगा, स्टेट तरक्की करेगी, वो बड़े पद पर पहुंचेगा, स्टेट तरक्की करेगी. As Mr. Stalin said that Arvind Kejriwal is a very good friend of CM Tamil Nadu. So thank you very much, sir, for recommending my president's name in your speech. So Aam Aadmi Party is a Aam Aadmi, common people party. So in Punjab we are also taking care of schools, government schools especially, and health. We have 881 Aam Aadmi clinics, and within 2 or 3 months that figure will touch 1,000. 70,000 per day is a footfall. 70,000 per day, and everything is free. All the medicines, all the tests are free in Punjab. Now we are getting better results in schools also. This year, a few months ago, 805 students of government schools passed NEET exam. 416 passed JEE exam.
44 student of government school, very poor student, belongs to very poor families. They passed JEE advance also. So level of education is going up, but this is actually new step and next step of Tamil Nadu, that बच्चे अगर सुबह आके खा के खुश होके पढ़ेंगे तो रिजल्ट बहुत ज्यादा अच्छे होंगे. मार्क्स विल गो अप, परसेंटेज विल गो अप. सो बहुत बहुत आपका, स्पेशली द चिल्ड्रन सिटिंग ऑन माई राइट साइड, thank you very much. This is for you. This government is your government and your chief minister is doing for you. Are you happy? Looks like. बच्चे मन के सच्चे कहा जाता है. अगर बच्चों को कुछ, वो एक हिंदी में एक शेर है, आज मस्जिद जाने का टाइम नहीं है, चलो किसी रोते हुए बच्चे को हंसा देते हैं. एक ही बात है. ये दुआ है, जो बच्चों की असीसें हैं, बच्चों की जो दुआएं लगती हैं, वो बहुत ऊपर लेके जाएंगी सर, आपको बहुत ऊपर लेके जाएंगी. और आपकी कैबिनेट ने, आपके जितने भी चीफ सेक्रेटरी साहब एंड सभी मिनिस्टर्स ने जो हमारा स्वागत किया, कल से हम आए हैं, हमारा जाने को दिल नहीं कर रहा. सो वी विल स्पेंड मोर टाइम इन तमिलनाडु नाउ. एंड वो कहते हैं ना कि लोगों को अक्सर कहते सुना है, जिंदा रहे तो फिर मिलेंगे. लोगों को अक्सर कहते सुना है, जिंदा रहे तो फिर मिलेंगे, लेकिन इस दिल ने कहा है, मिलते रहे तो जिंदा रहेंगे. So keep in touch, sir. I will invite you in Punjab and come there for Golden Temple, for Bagha border, Jallianwala Bagh. Punjab is a land of martyrs. शहीदों की धरती है. भगत सिंह, राजगुरु, सुखदेव, लाला लाजपत राय, गुरु नानक देव जी, गुरु गोविंद सिंह जी. So it's a very fertile land also. So बहुत अच्छा लगा तमिलनाडु में आके, और इतना ज्यादा प्यार आपका देख के, स्पेशली टू सीएम ऑफ तमिलनाडु. जब वो आ रहे थे तो लोग सिर्फ हाथ लगाने के लिए ऐसे तरस रहे थे, हाथ लग जाए. दैट्स कॉल्ड अ ट्रू लीडर, दैट्स कॉल्ड अ पीपल्स लीडर. वरना हम देखते हैं आजकल नेशनल लेवल पे गालियां पड़ती हैं उनको, कुछ भी बोले जा रहे हैं, झूठ पे झूठ, जुमले पे जुमला बोले जा रहे हैं. अच्छे दिन आएंगे, पता नहीं कब आएंगे, उनके तो आ गए, हमारे तो नहीं आए भाई. सो मैंने तो पार्लियामेंट में भी बोल दिया था, मैंने कहा 15 लाख की रकम लिखता हूं तो कलम रुक जाती है, काले धन के बारे में सोचता हूं तो स्याही सूख जाती है. मोदी जी, हर बात ही जुमला निकली, अब तो ये भी शक है क्या चाय बनानी आती है. मुझे लगता नहीं है कि चाय बनानी आती होगी. हर बात पे जुमला जुमला जुमला. इतना झूठ नहीं चलेगा. कितनी देर चलेगा?
सच चलता है, सच, ट्रुथ, एंड दिस इज अ ट्रुथ, दिस इज अ ट्रुथ एक्चुअली, एंड दिस इज अ वॉइस ऑफ ट्रुथ। और सच की आवाज भी ऊंची होती है, और आवाज जब आती है दिल से आती है। सो वेलकम बच्चे, एंड तरक्की करो, पढ़ो, आगे बढ़ो, और सरकार आपके लिए इतने अच्छे अच्छे प्रबंध कर रही है, माहौल दे रही है आपको। अगर एक ऐसा माहौल मिलेगा तो कौन सा बच्चा है जो ऊंचे पद पे नहीं पहुंचेगा। और सबसे बड़ी बात, उनके पेरेंट्स को ज्यादा खुशी होगी कि चलो हमारी तो ऐसे तैसे करके निकल गई, लेकिन बच्चे तो कम से कम बहुत ऊपर हो गए, बहुत बड़े बड़े पदों पर पहुंच गए। ये खुशी होती है पेरेंट्स को। सो बहुत बहुत आपका धन्यवाद है। मैं जो मुझे फिगर दी गई है, ये ग्रेटर चेन्नई कॉरपोरेशन जो है, ये इम्प्लीमेंटिंग एजेंसीज हैं, तो उनका भी बहुत बहुत धन्यवाद करता हूं। एंड स्कूल्स इन ऑल विलेज पंचायतें एंड टाउन पंचायत are covered by Tamil Nadu Corporation for Development of Women। ये भी बहुत बड़ी बात है। और I was seeing the menu, there is a different menu for different days. This is Monday, this is Tuesday, this is Wednesday, this is Thursday. So this is a very, very good achievement. So I congratulate Tamil Nadu government, Honorable CM Stalin ji, Deputy CM Saab. I really appreciate it, and I will consider it by tomorrow in my cabinet that we should also start in Punjab. So, because children are future of the country, and if we save our future, the country will go up. Then we will become Bishop Guru. They will make Bishop Guru, not any speech. So बहुत बहुत शुक्रिया, बहुत बहुत धन्यवाद। स्पेशली स्वामीनाथन मैडम ने बहुत अच्छा बताया, और उनकी सारी टीम बैठी है। ऑनरेबल हेल्थ मिनिस्टर बैठे हैं, फाइनेंस मिनिस्टर बैठे हैं, कल भी मिलके गए थे। और आते जाते रहेंगे। आप भी पंजाब आना, हम आपका वेलकम करेंगे। पंजाब जो है वो अपनी हॉस्पिटैलिटी के लिए जाना जाता है, मेजबानी के लिए जाना जाता है। तो बहुत बहुत आपका धन्यवाद और बहुत बहुत मुबारकबाद कि आपने ऐसी स्कीम शुरू की जो गरीबों के बच्चों के लिए, गरीबों के परिवारों के लिए, स्पेशली फॉर विमेन। क्योंकि जो वर्किंग विमेन है उसके लिए बहुत मुश्किल हो जाता है कि वो 2 घंटे पहले जगे, फिर बच्चे को खाना खिला के स्कूल भेजे, फिर खुद काम करे, फिर शाम को आके फिर खाना बनाए। सो आपने ये पुण्य, इसको मैं कहूंगा कि आपने ये पुण्य जो लिया है, ये बहुत ऊपर वाला देखता है, तो बहुत आपके काम आएगा। बहुत बहुत धन्यवाद, बहुत बहुत मेहरबानी, बहुत बहुत शुक्रिया। थैंक यू वेरी मच फॉर लिसनिंग मी सो पीसफुली, क्वाइटली। Once again, I thanks Mr. Honorable CM Stalin, and I feel honored to be there, to be here, and being a chief guest of this breakfast launching scheme. And on behalf of Mr. Arvind Kejriwal and Aam Aadmi Party,
I thank you very much. Thank you all. And welcome you. Thank you very much. Thank you so much for your insightful address, sir. அடுத்ததாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அரசு செயலாளர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் ஐஏஎஸ் அவர்களை நன்றி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் என் பணிவான வணக்கம். A very good morning to the respected Honorable Chief Minister of Punjab. மரியாதைக்குரிய மாண்புமிகு துணை முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள் உள்ளிட்ட அவையோருக்கு எனது பணிவான வணக்கம். பிணியின்மை, செல்வம், விளைவின்பம், ஏமம், அணி என்ப நாட்டில் இவ்வைந்து: நோயற்ற வாழ்வு, பொருளாதார வளம், விளைச்சல் மிகுதி, இன்பமான வாழ்வு, உரிய பாதுகாப்பு ஆகிய ஐந்தும் ஒரு நாட்டுக்கு அழகு என்ற வள்ளுவரின் வாக்குக்கு ஏற்ப தமிழ்நாடு திகழ்கின்றது என்றால் அது மிகையாகாது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் முன்னேற்றத்தில் ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றம் என்பதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் பெண்கள், குழந்தைகள் மற்றும் நலிவுற்ற பிரிவினருக்கு அவர்களின் தேவை அறிந்து எண்ணற்ற சமூக நலத் திட்டங்களை வடிவமைத்து செயல்படுத்தி நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக உயர்த்தி கொண்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் இன்றைய தினம் சிறப்பு வாய்ந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை துவக்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள் பல. I extend my sincere thanks on behalf of the government of Tamil Nadu to the respected Honorable Chief Minister of Punjab for accepting our invitation and gracing this historic occasion. We are very thankful to you, sir. தமிழ்நாட்டு விளையாட்டுத் துறையை இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்ததோடு மட்டுமல்லாமல் பிற துறைகளுக்கும், குறிப்பாக சமூக நலத்துறைக்கு மிகுந்த ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். எங்கள் மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு மருத்துவம் மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும் எங்கள் துறை சார்ந்த நன்றிகள் பல. எங்களை வழிநடத்தி செல்லும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எங்களை ஊக்குவித்த MS மருத்துவர் சுவாமிநாதன் அவர்களுக்கும் எங்களது நன்றிகள். இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர்கள், மற்ற அனைத்து அலுவலர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. குறிப்பாக புனித சூசையப்பர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும், அன்பு விருந்தினர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், பாசமிகு மாணவ மாணவியர்களுக்கும், இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற உழைத்த அனைத்து துறை பணியாளர்களுக்கும், சிறப்பாக பாதுகாப்பு வழங்கிய காவல்துறையினருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். இந்நிகழ்ச்சி மட்டுமல்லாது அரசின் அனைத்து திட்டங்களையும் நிகழ்வுகளையும் சிறந்த முறையில் மக்களுக்கு எடுத்துச் செல்லும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். விழா நிறைவாக நாட்டுப்பண் பாட தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டு. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गाये तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे
जय 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 हे